எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வராங்கன்னா தடபுடலா விருந்து வைப்போம். அப்படிப்பட்ட அட்டகாசமான அசைவ விருந்து ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம். வாங்க விருந்தை ரெடி பண்ணலாம். ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை எலும்போடு எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனில் மசாலா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சிக்கனை 15 நிமிஷம் ஊற விடுங்க. அடுத்து சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா போடுங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 6 காஞ்ச மிளகாய், அப்புறம் 4 காஷ்மீரி மிளகாய் போடுங்க. நான் காஷ்மீரி மிளகாய் நல்ல கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இந்த காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து கூட இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு மசாலாவோட வாசனை சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல பவுடராக அரைங்க. பாருங்க, நல்ல பவுடரா அரைஞ்சிடுச்சு. இது எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது போடுங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது போடுறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். அடுத்து ஊற வச்ச சிக்கன் பீசஸை சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் 2 முழு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குங்க. சிக்கனை ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனோட பிங்க் கலர்லாம் மாறி சிக்கன்ல இருந்து ஜூஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா பவுடரை ஆட் பண்ணுறேன். மசாலா பவுடரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். சிக்கனை இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கனில் மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ மீதி இருக்கிற மசாலா பவுடரை ஆட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சிக்கனை ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள், மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்கு. நான் சிக்கனை வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. சிக்கன் அதோட ஓன் ஜூஸில் தான் இது குக் ஆகிட்டுருக்கு. இன்னொரு 10 நிமிஷத்துக்கு சிக்கனை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஸோ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் சிக்கன் குக் ஆகலைன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சிக்கன் ரொம்பவே பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. மசாலாவும் நல்ல கோட்டாக இருக்குது. நல்ல அட்டகாசமான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். மீன் பீசஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஈவன் கியூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம மீனில் மசாலாவை தடவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு மீனில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. மெதுவாக மசாலா நல்லா மீனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வஞ்சர மீன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மீனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது மீனில் மசாலா நல்லா அப்சார்ப் ஆகிட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு மீன் குழம்ப மண்சட்டியில் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 போல் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேருங்க. நான் வந்து 30 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு போடுங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் 2ஆக கீறினது, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. நல்லா கலந்து விட்டு அடுத்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. இப்போ 4 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு அடுத்து 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. அப்புறமா உப்பை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கான மசாலா நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா வெந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் திக்கான புளி தண்ணி ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மசாலா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் மெதுவாக மீனை மசாலாவில் சேர்த்துக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் மீன் உடைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விடுங்க, அப்போ மசாலா மீனில் நல்லா கோட் ஆகும். பாத்திரத்தை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன் குழம்பு செய்யும்போது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல சூடான சாதத்தோட நல்ல காரமாக புளிப்பாக இந்த மீன் குழம்பை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக அருமையாக இருக்கும். நான் 2-3 சீஃபுட் ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். சூப்பர் ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் மீன் வச்சு இந்த குழம்பு அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அகல பேன் இல்லைன்னா கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சமையல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதை நீல வாக்கில் நறுக்கி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு. இதில் தட்டின இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம்.
இதோட ஒரு நறுக்கின தக்காளி, 4 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. எல்லாத்தையும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வதக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 1/2 டீஸ்பூன் உப்பு உங்க விருப்பப்படி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் தண்ணி ஊற்றணும். இதில் மொத்தமாக நான் 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஆனால் மொத்தமாக ஊற்றாமல் 5 நிமிஷம் இன்டர்வெல்ல ஊற்றி பேனை மூடி கொதிக்க விடணும். ஸோ கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மசாலா வேகணும். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பாருங்கள். சில சமயம் வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். ஸோ வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். மசாலா நல்லா சேர்ந்து வருது. இதில் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் 6 முட்டையை வேக வச்சிருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணி மசாலாவில் வைங்க. லோ ஃப்ளேமில் பேனை மூடி 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 2 நிமிஷம் கழிச்சு முட்டையை மறுபக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அப்போதான் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் முட்டையில் ஏறும். இப்போ பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நீங்கள் கேட்ட முட்டை மிளகு மசாலா இப்போ ரெடி. இந்த ரெசிபிக்கு நான் 2 கிலோ மட்டன் போனோட எடுத்திருக்கேன். மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மட்டனில் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் உப்பு போடுங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மசாலா தடவி ஊற வைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். சிக்கன் பிரியாணிக்கும் நீங்கள் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஊற வச்சுக்கலாம். மசாலா நல்லா தடவியாச்சு. நெக்ஸ்ட் இதை 1 மணி நேரம் ஊற விடுங்க. மட்டன் ஊறிட்டு இருக்கிற டைமில் நம்ம மற்ற மசாலாஸை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். அதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா வேறு ஏதாவது வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2-3 துண்டு பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து வதக்குங்க. பட்டை நான் மெலிசான வெரைட்டி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட திக்கான பட்டை வெரைட்டி இருந்தால் நீங்கள் 2 துண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 5 வெங்காயம் மெலிசா நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 10 பச்சை மிளகாய் போடுங்க. நான் இந்த ரெசிபிக்கு 10 பெரிய பச்சை மிளகாயை யூஸ் பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த பிரியாணியில் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை மிளகாயை போட்டு நல்லா காரமாக பண்ணுவாங்க. நீங்கள் எடுத்துருக்கிற மட்டன் அப்புறம் அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் கலருக்கு மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. வெங்காயம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் மசாலாவோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்து புதினா, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை பேஸ்ட் பண்ணுறதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இதில் 1 பவுல் ஃப்ரெஷ்ஷான புதினா போடுங்க.
அடுத்து ஒரு போல் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நெக்ஸ்ட் ஒரு கையளவு வெந்தயக்கீரை போடுறேன். வெந்தயக்கீரை வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெந்தயக்கீரையை ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரையெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் மட்டனை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. ஜென்ரலாக நான் பிரியாணிக்கு நிறைய நெய் ஊற்றுவேன். ஸோ ஒரு நல்ல ரிச் ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான். உங்களுக்கு இந்த அளவுக்கு நெய் வேண்டாமன்னா நீங்கள் கொஞ்சமாக நெய்யை கட் பண்ணிவிட்டு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய், 3 அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, 3 ஜாவித்ரி, கொஞ்சம் கல்பாசி, அடுத்து 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1 டீஸ்பூன் சோம்பு. மசாலா சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க, இல்லைன்னா கருக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மெலிசா நறுக்கினது போடுறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் கலருக்கு மாறினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் போடுங்க. பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போட போகிறோம். இதுக்கு 3 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது போடுங்க. இந்த ரெசிபிக்கு தக்காளி ஆப்ஷனல் தான். நான் இந்த ரெசிபி வீட்டில் பண்ணும்போது ஒரு தக்காளி சேர்த்து பண்ணேன். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கு காட்டும் போது தக்காளி சேர்த்து பண்ணி காட்டலான்னு நினச்சேன். தக்காளியோட ஃப்ளேவரும் புளிப்பும் பிரியாணிக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஊற வச்ச மட்டன் பீசஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாத்திரத்தில் பண்ணிக்கலாம். மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நான் மட்டனை குக்கரில் வேக வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் மசாலா அரிசி எல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா மட்டன்ல இருந்து தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இதில் அரைச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்க. மட்டனோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து அரைச்ச புதினா கொத்தமல்லி வெந்தயக்கீரை பேஸ்ட் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பிரியாணிக்கு தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அரிசி எடுத்து 250 ml கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். 250 ml கப்பில் 4.25 கப் இருந்தது. இதுக்கு நான் 5.5 கப் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் அரைச்ச மசாலா எதையும் வேஸ்ட் பண்ணாமல் மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கூட நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் டோட்டலாக 5.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் 1 கிலோ அரிசிக்கு. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கரை மூடி மட்டனை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே 20 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி இந்த அரிசியில் தாங்க இருக்குது. இந்த பிரியாணி வந்து ஜீரக சம்பா அரிசியில் பண்ணுவாங்க.
நீங்களும் இந்த ரெசிபி பண்ணும்போது கண்டிப்பாக ஜீரக சம்பா அரிசியிலே பண்ணுங்கள். நான் 1 கிலோ அரிசி எடுத்துகிட்டு 250 ml கப்பில் அளந்து எடுத்திருக்கேன். இது 4.25 கப் இருந்தது. அரிசியை 2-3 வாட்டி நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 20 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்ல சூப்பராக ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை மட்டன் மசாலாவோட சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் பிரியாணியை இந்த பெரிய பாத்திரத்தில் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அரிசியை சேர்த்து வேக வைக்கும்போது குவான்டிட்டி 2 மடங்காக ஆயிடும். மட்டனை மசாலாவோட சேர்த்து பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நெக்ஸ்ட் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். மெதுவாக மட்டனும் அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பாத்திரத்தை மூடி வச்சு 25 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி அரிசி மசாலாவோட சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆயிருக்கும். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா பர்ஃபெக்டாக வெந்து எல்லா தண்ணியும் வற்றி வந்திருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு அப்புறம் சர்வ் பண்ணுங்க. நல்ல அருமையான மட்டன் தொன்னை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நான் சூடாக தொன்னையில் வச்சு கொஞ்சம் சிக்கன் சால்னா, ரைத்தா, முட்டையோட சர்வ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ ஃப்ரெஷ்ஷான இறால் எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இறால் நல்லா மசாலாலாம் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நம்ம இறால் கறிக்கான மசாலா தூள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 3 துண்டு பட்டை சேர்த்து கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் நான் 2 விதமான மிளகாய் சேர்க்க போகிறேன். 7 காஷ்மீரி மிளகாய், 7 நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பவுடரை நீங்கள் முன்னாடியே அரைச்சி பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து நல்ல அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அடுத்து ஒரு 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்து வதக்குங்க. நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலருக்கு மாறினதும் 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 2 தக்காளியை நறுக்குனதை ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ஊற வச்ச இறாலை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
எக்ஸ்ட்ரா காரத்துக்காக நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தூள் சேர்க்குறேன். பாருங்க, இறால் மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் 1/2 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றுங்க. இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் பால். நீங்கள் இதை கடையில் கூட வாங்கிக்கலாம். உங்களுக்கு காட்டன்ஸில் இப்போல்லாம் கிடைக்கிறது. ஸோ கடையில் வாங்குறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா அது இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். தேங்காய் பால் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கடாயை மூடி வச்சு 8 நிமிஷம் சிம்மில் வேக விடுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான இறால் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நான் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான இறால் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் இறால் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கறியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல சூடான சாதத்தில் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. முதல்ல நம்ம கனவா மீனை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ கனவா மீனை எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட தலையை இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா வந்துடும். உள்ளே கொழுப்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடுங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணியில் போட்டு 2 பக்கமும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் தலை பகுதியை யூஸ் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 1 கிலோ மீன் எடுத்தேன். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ தான் இருந்தது. மீனில் ஃபஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு எல்லாம் மீனில் சேர்த்து ஊற வைக்கும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா அகலமான கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் 25 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்க்குறேன். நான் சின்ன வெங்காயம் அப்புறம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அப்புறம் 1 பச்சை மிளகாய் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. அடுத்து 2 தக்காளியை பொடியாக நறுக்கினதை சேர்க்குறேன். 2-3 நிமிஷத்துக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு போடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் எல்லாம் நீங்கள் எடுத்துருக்கிற மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் தண்ணி ஊற்றுறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விடுங்க. அடுத்து ஊற வச்ச மீனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்க. மீனை ரொம்பவும் வேக விடாதீங்க, அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். நான் 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக அரை சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கனவா மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரான ஈஸியான கனவா மீன் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆறு பிரமாதமான அசைவ விருந்து ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.